அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ணா உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்க இடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் ஆனந்தகுமாருங்க. சரிங்க. பண்ணை வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்து கருப்பியாபாளையம்ங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கீங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. அண்ணா எத்தனை வருஷமா இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டுட்டு வரீங்க? ஒரு 4 வருஷம் வளர்த்திட்டு இருந்ததுங்க. சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டாச்சு, ஒரு 4-5 வருஷம் விட்டுட்டோம். சரிங்க. இப்போ வந்து பண்ணி ஒரு 10 மாதம் அந்த ரேஞ்ச் இருக்கு. அப்படிங்களா? சரிங்கண்ணா. என்ன விதமான கோழிகள் வளர்த்திட்டு இருக்கோம் நம்ம? அப்போ இருந்தே பெருவடை தான் வளர்த்திட்டு, நாட்டுக்கோழியில் பெருவடை ரகம் வளர்த்திட்டு இருந்தோம். சரிங்க. இப்பவும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ நாட்டுக்கோழி அப்படின்னா அதை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து லைனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளையாட்டுகளுக்கு உருவாகக்கூடிய சேவல்கள். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட் பர்பஸ்க்காக இந்த வீடுகள் எல்லாம் கிராமப்புறங்களில் வளர்த்தக்கூடிய கோழிகள். இந்த 2 வகையில நீங்க என்ன வகை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மேஜரா மீட்டுக்கு தான் வளர்த்துறேன். மேஜரா மீட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிண்ணா. எத்தனை கோழிகள் நம்ம கிட்ட தற்சமயம் இருக்குங்க? இப்போ டெலிவரிக்கு வந்து ஒரு 100 கோழி இருக்குங்க. சரிங்க. அது இல்லாம ஒரு 3 பேட்ச் இருக்கு. அடுத்தடுத்து 3 பேட்ச் இருக்கு. பேட்ச் ஒவ்வொன்றும் எத்தனை மாதங்கள் ஆச்சுங்க? எத்தனை குஞ்சுகள் இருக்கு? இப்போ டெலிவரி ஆகிறது ஒரு 5.5 மாசம் கிட்டத்தட்ட ஆயிருக்குங்க. சரிங்க. அதுக்கு அடுத்த பேட்ச்ங்கிறது ஒரு 2.25-2.5 மாசம் இருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்த பேட்ச்ங்கிறது 1 மாசம் இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு டே ஓல்டு தனியா இருக்கு. இன்னைக்கு தனியா டே ஓல்டு குஞ்சுகளும் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த குஞ்சுகள் எல்லாம் நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா? நிறைய வெளியில விசாரிச்சதுல ஒரு சாட்டிஸ்ஃபையா இருந்த இடம்ங்கிறது அங்க ஈரோட்ல சரி உக்கராயன்பேட்டைன்னு சொல்லி ஜீவா ஓகே ஃபார்ம்ல இருந்ததுங்க. சரிங்க. அது நேரடியா விசிட் பண்ணி பார்த்தோம். சரிங்க. அப்புறம் ஒரு 100 குஞ்சு முதல்ல வாங்கி வளர்த்தணும் ஒரு 2-3 மாசம். சரிங்க. நம்மளுக்கு எல்லாம் நிறைவா இருந்ததுனால அவர்கிட்ட குஞ்சு எடுத்திருக்கோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பெரிய அளவுல கொட்டகை அமைப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு கொட்டகை அமைப்பு போட்டிருக்கீங்க. அருமையான செட்டா இருக்கு. அதாவது வந்து பார்ட்டிஷன் தடுத்திருக்கீங்க. இதோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இது 20க்கு 70ங்க. 20க்கு 70. சரிங்க. இது எத்தனை பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கீங்க? எத்தனை பேட்ச் இருக்கு? 4 கம்பார்ட்மெண்டா பிரிச்சிருக்கு. சரிங்க. அது இல்லாம குஞ்சு வளர்க்கறதுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கு. ப்ரூடிங் ரூம் தனியா வச்சிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் எத்தனை குஞ்சுகள் விடலாங்க? என்ன ஏஜ்ல குஞ்சுகள் வச்சிருக்கீங்க? நான் டே ஓல்டு இருக்கு, 1 மாசம் தாண்டினது இருக்கு, 2 மாசம் தாண்டினது இருக்கு. சரிங்க. இப்போ 5.5 மாசத்துக்கு வெளியில போகுது. ஆனா இந்த கொட்டகைக்கான செலவு அப்படின்னா எவ்வளவு இது வரைக்கும் நீங்க பண்ணிருப்பீங்க? என்ன ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு காஸ்ட் என்ன? டோட்டலா செட்டு, இந்த வெளிய கம்பார்ட்மெண்ட் கட்டின வலை, சரிங்க, அசோலா தொட்டி, ஓகே, அந்த மாதிரி பண்ணின எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபாயிலிருந்து 6,000 ரூபா அந்த ரேஞ்ச். 6 லட்சத்துலேருந்து 6,5 லட்சம். 6,5 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா சாதாரண நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வந்து ஷெட் போடணுங்களா? அவசியங்களா? இல்ல செட்டு காஸ்ட்லிங்கிறது இல்லைங்க. அதாவது வந்து என்னன்னா இப்ப நம்ம செட்டு வந்து ரொம்ப கம்மியா தான் போட்டுருக்குறோம். கீழே தளம் போடல. சரிங்க. அதே மாதிரி பைப் நட்டு வெறும் 1 லைன் 2 லைன் கால பிளாக் தான் வச்சுக்கிறோம். ஓகேங்க. செட்டோட நோக்கம்ங்கிறது என்னன்னா வந்து நம்மளுக்கு இழப்பை தடுக்கணும். ஆமா, இழப்புங்கிறது எல்லா விதத்துலயும் வரும். சரிங்க. அடுத்த விலங்குனால வரும். ஓகேங்க. இட குறைவான இடத்துல நீங்க அடைச்சீங்கன்னா அது நிறைய கம்ப்ளைண்ட் ஆகும், டிசீஸ் வரும். சரிங்க சரி. அப்புறம் சேஃப் இல்லாம இருந்தது அப்படின்னா நம்ம ஏதாவது திருட்டு பயம் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அதையெல்லாம் எந்த விதத்துல இழப்பாக கூடாதுன்னா நம்ம இனிஷியலா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். சரிங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, கோழி வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் பேட்ச் சேல் பண்ண போறீங்க. சோ இத லாபம் அப்படிங்கிறது எப்ப இருந்து எடுப்பீங்க இதுல? அதான் அந்த 5ஆவதுல இருந்து 6வது மாசத்துக்கு புதுசா இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு பேட்ச் பை பேட்சா விட்டுட்டு வர்றப்ப சரிங்க, அந்த 5வது மாசம் தாண்டின உடனே 6வது மாசத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியில போகும். அப்ப டே கோல்டு உள்ள வரும். சரிங்க. அப்ப திரும்ப அடுத்த அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒரு 5 மாசங்கிறது எந்த இன்கமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த 5 மாசத்தை தாண்டணும்னா அப்புறம் ஒவ்வொரு மாசம் நம்ம என்ன கெப்பாசிட்டியில குஞ்சு விட்டுருக்கிறோமோ அதுக்கான லாபம் என்னமோ அது நம்மளுக்கு அதுதான். ஆமா. ஆனா இப்ப இந்த 100 குஞ்சுகளா நீங்க வாங்குறீங்க இல்லைங்களா? ஆமா. எதனால அவ்வளவு வாங்குறீங்க? ஏன் இதை விட குவான்டிட்டி ரைஸ் பண்ண முடியாதுங்களா? இல்ல, அதாவது என்னன்னா இப்ப நம்ம முதல்ல வளர்த்திட்டு இருந்தது தாய் கோழி வச்சு வளர்த்திட்டு இருந்தா. சரிங்க. இப்ப வந்து ஒருத்தர் இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகே. அப்படிங்கிறப்ப அவரு வந்து தரமான குஞ்சு தர்றாரா, ஓகே, அதோட ரிசல்ட் என்ன, அது எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்ப வந்து நம்ம எடுத்த உடனே பல்கா போனோம்னா சிரமமாயிரு அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு சைக்கிள் வந்து 100 குஞ்சுல ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆனப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே. இப்ப நான் போட்டிருக்கிற செட்டு பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 400-500 குஞ்சு இருக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி தான் போட்டிருக்குது. ஆனா அதை உடனே பண்ண முடியாதுங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலாம். ஸ்டெப்பா போறோம். சரிண்ணா. இன்னைக்கு வந்து டே ஓல்டு குஞ்சுகள் வந்தது பார்த்தோம். நீங்க வந்து குஞ்சுகளை வந்து அன்பாக்சிங் பண்றது அதையும் வந்து வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். இந்த குஞ்சுகளுக்கு முதல்ல செட்டுக்குள்ள வந்தோடனே என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க, இல்ல என்ன தண்ணி வைக்கிறீங்க, என்ன மருந்து கலந்து கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. டே ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில எதுவும் கலக்கிறது இல்ல. சரிங்க. வந்த உடனே தண்ணி மட்டும் வச்சிருவோம். சரிங்க. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 45 நாளைக்கு வந்து முழுசாவே வந்து
கம்பெனி ஃபீட் தான் போடுவோம். ஓகேங்க. 3 ஸ்டார்டர் தான் போடுவோம். ஏன்னா தாய் கோழியோட இல்லாம தனியா இருக்கிறதுனால சரிங்க. நம்ம அது போட்டாதான் சரியா வரும். ஓகே. அதனால ஒரு 40 நாள் வரைக்கும் அந்த ஃபீட் மட்டும் தான் போடுவோம். ஓகே. மெடிசன்ங்கிறது வந்து ஏதாவது தொந்தரவாகுது அப்படின்னா மட்டும்தான் மெடிசன் தருவோம். சரி. சேஃப் கேண்டி தர்றது இல்ல. இந்த லசோட்டா அந்த மாதிரி அது தடுப்பு மருந்து நம்ம கொடுக்குறோம். தடுப்பு மருந்துகள் கொடுக்குறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வாரம் வந்து இது F1 ரெண்டாவது வாரம் IPD தர்றோம். ஓகேங்க. அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு அதுக்கு சரிங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 2 மாசம் ரீச் ஆகிறப்ப R2B இன்ஜெக்ஷன் இந்த 4 வந்து கரெக்டா ஃபாலோ பண்றேன். மற்றபடி மெடிசன் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் தர்றது இல்ல. சரிங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் தொந்தரவுனா அது என்ன கம்ப்ளைண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனா இப்போ நீங்க வந்து கமர்ஷியல தொழில் முறையில வந்து கோழி வளர்த்துறீங்க இல்லீங்களா? கமர்ஷியலா பண்றீங்க. அதனாலதான் சிக்ஸ் வெளியில இருந்து வாங்குறீங்களா? இல்ல தாய் கோழிகளை வச்சு நம்மளே குஞ்சுகள் உருவாக்கலாங்களா? பண்ணலாங்க. அது என்னன்னா இப்ப நம்ம இதுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னா சரிங்க, அது ஒரு செப்பரேட் செக்ஷன். ஓகேங்க. அதுக்கான திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஹியூஜா போகும். ஓகேங்க. அதனால நம்ம வந்து முதல்ல இதுல ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த இதுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப இந்த 1 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பெனி ஃபீட் கொடுக்கறதா சொன்னீங்க. அதுக்கப்புறம் வளர்ற கோழிகளுக்கு எப்படி தீவனங்கள் கொடுக்குறீங்க? அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சிங்ல தர்ற எப்படின்னா வந்து இப்ப நம்ம ஆக்சுவலா வந்து பழைய கோழி என்னன்னா வெளியில போய் மேய்ஞ்சிட்டு வரும். சரிங்க. அது வந்து பச்சை தீவனத்தை மேயும், அப்படி இல்லைன்னா புழு பூச்சி சாப்பிடு. கட்டாயம். சாயங்காலம் வந்தா நம்ம ஏதோ ஒரு தீவனத்தை இறச்சி விட்டு அடைச்சிருவோம். இதுதான் நார்மல் நடைமுறை. சரிங்க. நம்ம அதே தான் ஃபாலோ பண்றோம். அதை வந்து பச்சை தீவனத்துக்கு பதிலா அசோலா தர்றோம். அசோலா கொடுக்குறோம். பூச்சி புழுவுக்கு பதிலா அந்த BSF லார்வான்னு சொல்லி ஒரு புழு இருக்கு. அது உற்பத்தி பிளாக் சோல்ஜர் ஃப்ளை. அது உற்பத்தி பண்றீங்களா வெளியில வாங்குறீங்களா? உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே உற்பத்தி பண்றோம். சரி. அப்ப அது ரெண்டும் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து கம்பெனி ஃபீட் கொடுக்குறோம். கம்பெனி ஃபீட். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். கம்பெனி ஃபீட் ஏற்கனவே கொஞ்சம் சூடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோழிகளுக்கு. கோழிகளோட உடல் வந்து ஏற்கனவே உஷ்ணமா இருக்கும். அந்த BSF அந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை அதுவும் வந்து உஷ்ணம் சொல்றாங்க. அப்ப அந்த அம்மை கம்ப்ளைண்ட் வர்றது இல்லைங்களா நமக்கு? இல்ல இப்ப வரைக்கும் வர்றது இல்லைங்க. என்ன காரணம்னா நம்ம செட்ல வந்து கீழே தளம் போடுறது இல்லைங்க. ஓகேங்க. அப்ப அது வந்து இயற்கையா மண்ணை பறிச்சு எப்படி படுக்குதோ அது மாதிரி படுக்குது. சரிங்க. மரநிலை ஏறி அடைஞ்சிக்குது. சரிங்க. அப்புறம் பெரும்பான்மையான நேரங்கள் வெளியில தான் இருக்கேன். ஓகே. நைட்டு மட்டும் தான் உள்ளடைக்கிறேன் அப்படிங்கிறதுனால இப்ப வரைக்கும் எனக்கு அந்த ப்ராப்ளம் வரலைங்க. ஆனா இப்ப தாய் கோழிகளுக்கு வந்து உள்ள பராமரிப்பு போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். அதே குஞ்சுகளுக்கும் போட்டிருக்கீங்க. அது எதற்காகண்ணா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வளர்த்துறப்ப அந்த குஞ்சுகளுக்கு வந்து பரன் போடல. அப்ப வந்து ஒரு 3 மாசம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் பரனே போட்டோம். சரிங்க. அதுக்கப்புறம் அது வந்து பரன் மேல ஏறி போற பழகிறக்கே 1.5-2 மாசம் ஆயிடுச்சு. ஓகே. பரன் போட்டுமே கீழே தான் படுத்துட்டு இருந்தது. ஓகேங்க. அதனால குஞ்சுல இருந்தே போட்டோம். குஞ்சுல இருந்தே அதை பழக்கப்படுத்திடுறீங்க. இயற்கையா என்ன மண்ணுக்குள்ள விளையாண்டு பரன்ல ஏறி போறேன். அது வந்து இயற்கையா வரணுங்கிறதுக்கு அதே மாதிரி. ஓகேங்கண்ணா. இப்ப இந்த நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து கோழி வளர்ப்புக்குள்ள வந்திருக்கீங்க. ஏதாவது நோய் தாக்கங்கள் இருக்கா? ஏதாவது நோயை சந்திச்சீங்களா? அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடி பண்ணீங்க? வந்தது. அதாவது என்னன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 40 நாள் 45 நாள்ங்கிறது புஞ்சை நம்ம வந்து பெருசா வெளியே விடுறது இல்லை. சரிங்க. அப்ப அந்த அடைச்சி வச்சு வளர்த்துறப்ப அந்த நீங்க சொன்ன ப்ராப்ளம் வந்து வந்தது. ஓகே. அப்படின்னா அது அம்மா வரல. சரிங்க. தீவனம் மட்டும் போட்டு வளர்த்துறதுனால அந்த ஹீட்டுக்கு வந்து ரத்த கழிச்சல் வந்தது. ஓகே. குஞ்சுகளுக்கு ஆமா ஒரு 25 நாள் 30 நாள் ஆன குஞ்சுகளுக்கு. சரிங்க. அதுக்கு வந்து ஒரு 2 மெடிசன் ட்ரை பண்ணா அது ஒண்ணு வந்து நல்லா கேட்டுச்சு. ஓகே. சூப்பர் காக்ஸ்ங்கிற ஒரு பவுடர். சரிங்க. அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து வைக்கிறேன். சரி. அது ஒரே நாள்ல கிளியர் ஆயிடுச்சு. அது கிளியர் ஆன உடனே திருப்பி பண்ணை வந்து அந்த குரோஸ்லின் வச்சு அடிச்சு கிளீன் பண்ணிட்டோம். ஓகே. கோர்சலின் மருந்து அடிச்சு பண்ணை வந்து சுத்தப்படுத்தி இருக்கீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த தொந்தரவு வரல. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேஜ்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் தான் ஏர்லியரா கீழே இறக்கி விட்டோம். ஓகே. என்ன ஒரு 15 நாள் ஆகிறப்பயே கீழே இறக்கி விட்டோம். அப்ப அந்த தொந்தரவு வரல. சரிங்கண்ணா. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரூடிங் செட்டப் வந்து நிறைய பேர் கீழே தகரம் வச்சு போடுறத பாத்திருக்கேன். நீங்க வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு கேஜ் செட்டப்ல பண்ணிருக்கீங்க. எதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இல்ல நான் வந்து ஒரு அதை வச்சு ஒரு 10வது நாள் அப்படிங்கும் போது அந்த பேப்பர் எடுத்துருவேன். சரிங்க. பேப்பர் எடுத்துட்டோம்னா அது வந்து அந்த ஃபென்சிங்லயே இருந்துக்கும். ஓகே. ஏன்னா கீழே தரையில விடுறப்ப என்னன்னா அதோட எச்சங்கள்லயே பிறண்டு வர்றப்ப என்னன்னா நம்மளுக்கு நிறைய தொந்தரவு வருது. ஓகே. அப்ப நம்ம அதைய ரெக்டிஃபை பண்றதுலயே முழு நேரம் போயிருது. ஓகே. அப்ப வந்து இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது வந்து எச்சம் பூரா கீழே போயிடுறதுனால ஃப்ரீயா இருக்கிறதுனால அதுக்கு பெருசா தொந்தரவு வர்றது இல்லை. குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமா இருக்கு. வந்து லைவா நம்ம பார்த்தது. ஏற்கனவே கீழே தான் வளர்த்தினேன். ஓகே. அதை என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இதை பண்றப்ப இது அதை விட பெட்டரா இருந்தது. இது அருமையான ஒரு சொல்யூஷனா இருக்குது இல்லைங்களா? சரிங்கண்ணா. இப்ப சுத்தி வர வந்து இந்த மீன் வலைகள் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேலையும் போட்டிருக்கீங்க. இது என்ன காரணத்துக்காக தெரிஞ்சுக்கலாங்களா? எல்லா பக்கம் மேல போடலைங்க. சரிங்க. டேகோல்டு வளர்த்துற அந்த செட்டு கட்டை மட்டும் மேல மீன் வலை போட்டுருக்குது. ஓகே. அது என்னன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 நாளுங்கும் போது நம்ம எல்லாருமே 1.5 மாசம் 2 மாசத்துல தான் வெளியே விடணும்னு சொன்னாங்க. சரிங்க. நான் 21 நாள் இருந்து வெளியே விட்டுறேன். ஓகே. ஒரு பெரிய தொந்தரவு வர்றது இல்ல. சரிங்க. ஆனா என்னன்னா இந்த வெளியில இருந்து வர்ற காக்கா இதுக்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுறதுனால அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக மேல பாதுகாப்புக்காக போட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு செட்டப்பா இருக்கு. ஏன்னா பண்ணையை சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் வலை போர்த்திருக்கீங்க. ஆமா. எது நாய் இதெல்லாம் உள்ள வரக்கூடாது தானே. ஆமா. அதுக்காக ஒரு சேஃப்காக போட்டிருக்கு. அப்புறம் ஒரு பேட்ச் போல இன்னொரு பக்கம் போகக்கூடாதுங்கிறதுக்காகவும் தவிர்க்கிறதுக்காகவும் போட்டிருக்கீங்க.
ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நீங்க வளர்த்திட்டீங்க, இப்போ சேல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு? அதாவது கறி பர்பஸ்க்காக கோழிகள் வளர்த்தும் போது விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க எங்க விக்கிறீங்க? சந்தையில விக்கிறீங்களா, இல்ல வெளி கடைகளுக்கு விக்கிறீங்களா, இல்ல என்ன மாதிரியான முறையை வந்து பயன்படுத்துறீங்க? இல்ல நம்ம வந்து என்னன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறோம். சரி. என்னன்னா 80% வந்து நம்ம மீட்டுக்கு தான் கொடுக்குறோம். ஓகேங்க. இப்ப அதுல வந்து கொஞ்சம் குவாலிட்டியா சேவல் இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து தனியா பிரிச்சு வச்சிடறோம். ஓகேங்க. அது வந்து ஒரு கூவுற பக்கத்துக்கு வர்றப்போ ஒரு 9 மாசம் 10 மாசம் அப்படிங்கிறப்ப லோக்கல் சந்தை இருக்குது. அந்த சந்தையில எடுத்துட்டு போய் நம்ம ஒரு உருப்படி ரேட்டுக்கு வந்து வித்துறோம். ஓகேங்க. அது வந்து ஒரு 20% அல்லது 15% அந்த ரேஞ்சு வந்துருதுங்க. பாக்கி எல்லாம் மீட்டுக்கு தான். மீட்டுக்கு தான். ஆமா. இப்ப இந்த மீட்டுக்கு வந்து அழிக்கும் போது வந்து கோழிகள் வந்து விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குங்க? ஓரளவுக்கு போயிருதா, இல்ல அதுக்காக சிரமப்படுறோமா எப்படி? இல்ல அது வந்து நம்ம என்ன வழிமுறையில அதை அழிக்க நினைக்கிறோம்னு நம்மளுக்கு ஒரு திங்கிங் முதல்ல வரணும். நம்ம மொத்தமா வளர்த்திடுறோம், டக்குன்னு வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னா அப்படி எல்லாம் புடிச்சிட்டு போக மாட்டாங்க. புடிச்சிட்டு போக மாட்டாங்க. சரிங்க. நான் ஃபாலோ பண்றது என்னன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் பழக்கமானவங்க எல்லாத்தோட கான்டாக்ட் இருக்கிறதுனால, சரிங்க, நம்ம சனிக்கிழமை ஈவினிங்கே வந்து கால் பண்ணி கேட்டுருவோம் யாரும். சரி. அது ஒரு ப்ரீ புக்கிங் ஆர்டர் மாதிரி வந்துடும். ஓகேங்க. அது இல்லாம லோக்கல் மீட் ஷாப்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம நம்ம சந்தையில கொண்டு போய் விற்கிறோம். சந்தையில கொண்டு போய் முழுக்க மார்க்கெட்டுங்கிறது நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஓகே, ஓகேங்க. இப்போ மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்குன்னா, கோழிகள் ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருக்குங்களா, இல்ல சுணக்கமா இருக்கா, எப்படி உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? இல்ல போயிட்டு இருக்குதுங்க. பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்க. நார்மலா போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ கடைசியா ஒரு கேள்விங்க. தொழில் முறையில ஒருத்தர் வந்து பண்ணை எடுத்து நடத்தணும்னா அவர் என்ன மாதிரியான பண்ணை அமைப்பை வந்து ஏற்படுத்தணும், எப்படி இந்த பிசினஸ் பண்ணா அவர் சக்சஸ் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, புதுசா வந்து ஒருத்தர் கோழியை பத்தியே தெரியாது, ஆனா கோழி வளர்த்துனா நிறைய லாபம் வரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த தொழிலுக்குள்ள வர்றாங்கன்னா, சரிங்க, சிம்பிளான இதுதான். அதாவது நீ எதை போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், சரிங்க, எதை போய் விவரங்கள் விசாரிக்க வேண்டாம், சரி, ஒரு 5 கோழி ஒரு சேவல் வாங்கி, சரி, செல்போனை யூஸ் பண்ணாம நீங்க மட்டுமே வளர்த்துனீங்க அப்படின்னா, சரி, ஒரு வருஷத்துல நீங்க அதுக்கான பக்குவத்துக்கு வந்துருவீங்க. ஓகே, ஓகே. செல்போனை பார்த்து வளர்த்துனீங்கன்னா சிரமம் லேட் ஆகும். ஓகே, அதாவது வந்து யூடியூப் பார்க்காதீங்க. ஒரு 5 மாசம் 6 மாசம் வளர்த்துங்க. ஒரு தாய்க்கோழி வாங்கி ஒரு சேவலை வாங்கி, சரிங்க, அது முட்டை வச்சதுல இருந்து குஞ்சு பொரிச்சு அந்த குஞ்சு முட்டைக்கு வர்ற வரைக்கும் தனியா வளர்த்துனீங்கன்னா, சரி, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈஸியா வந்து. ஓகேண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இன்றைய காலகட்டங்களில் மருந்துகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப் பார்க்காம பண்ண முடியலீங்களே. யூடியூப்னா குறை சொல்லல, சரி, யூடியூபை பார்த்து சரி நீங்க கோழி வளர்த்துனீங்கன்னா நீங்க ஒரு 3 வருஷத்துல எடுத்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சரி அதுல 6 மாசத்துலயே வந்துருங்கிறீங்க. குறை சொல்லல யூடியூப். சரி சரி சரி. யூடியூப் இப்ப வந்து என்னன்னா அந்த நோய் மேலாண்மையில முக்கிய பங்கு வகிக்குதுன்னு அதை குறை சொல்லல. ஆமா, நான் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இப்ப வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். சரி, கோழிகளுக்கு இல்ல பண்ணணும்னு பண்ணலையில, நான் அனுபவத்துக்கு தான் பண்றேன். சரி, அப்ப அந்த 5 விட கோழியும் ஒரு சேவலையும் வந்து நம்ம எந்த அனுபவம் இல்லாம ஒரு சைக்கிள் வளர்த்து எடுத்தீங்கன்னா வர்ற பிரச்சனையில் நீங்களே விசாரிச்சு ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா ஓகே, நீங்க ஈஸியா அடுத்த கமர்ஷியலா போயிடலாங்க. அதாவது வந்து பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் தெரிஞ்சுக்கங்கங்கறீங்க, அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கங்கங்கறீங்க. அப்பதான் அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இமிடியேட்டா வரும் அப்படிங்கற. ஓகே, நான் அத யூடியூப் சேனலை வந்து பார்க்காதீங்கன்னு சொல்ல நீங்க அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே. அத பார்த்து தான் நானே இப்ப வரைக்கும் ட்ரீட்மென்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, அதனால அத சொல்ல வரல. சரி, நீங்க இமிடியேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா அப்படி பண்ணுங்க. ஓகே, இல்ல நான் வந்து அந்த அளவுக்கு கடினமா போக விரும்பல அப்படின்னா நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா அந்த 6 மாசத்துல எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க 2 to 2.5 வருஷம் ஆகும், சீக்கிரம் எடுத்துக்கலாம். ஆமா, நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி இதோட முடிச்சுக்கலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கா, வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கா, என்ன நினைக்கிறீங்க? இல்ல அந்த ஃபீல்டு ஓவராலா நம்மளுக்கு தெரியல. சரிங்க, நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட பிளான்ல நம்ம ஒரு வேலையை செய்யறேன். ஓகே, அந்த வேலை எப்படி சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கான்செப்டா இருக்கு. சரி, ஓவராலா அந்த ஃபீல்டு எப்படி இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நம்மளுக்கு பக்குவம் அனுபவம் இன்னும் அந்த அளவுக்கு அனுபவம் ஆகல. ஆமா, சரிங்கண்ணா. கடைசியா கேட்கக்கூடியது என்னன்னா, உங்களோட தொடர்பு எண் நீங்க கொடுக்கலாங்களா? சந்தேகம் வர்றவங்க யாராவது உங்களை கேட்கலாமா? எப்படி? அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறீங்க. சரி, இன்னொரு 6 மாதங்களோ இல்ல 1 வருடமோ போகட்டும், மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். அப்போ இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அனுபவங்களோட மீண்டும் வந்து நம்ம பேட்டி வந்து தொடரலாம். அது கான்பிடன்ட் ஆனா நம்ம நம்பர் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டாயமான. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.